ஹலோ கன்சல்டன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் மசாலா வச்சு பில் ஆஃப் மெட்டீரியலுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் லேப்டாப்க்கான பில் ஆஃப் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் லேப்டாப்புக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாகவும் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேப்டாப் அப்படிங்கிறதுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லேப்டாப்போட டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அதோட மதர் போர்டாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணுற நமக்கு ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ அப்போ ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு தேவையான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் பாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு மசால் அப்படின்னு நம்ம பார்த்தது ஈஸி லெவல் அண்ட் லேப்டாப் அப்படின்றது ஒரு மாடரேட் லெவலாக வச்சுக்கலாம். இப்போ ஹார்டான ஒரு சினாரியோ நான் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால்ட்ரி, அதாவது நம்ம கோழி பண்ணைன்னு சொல்லுவோம்ல, அந்த கோழி பண்ணையில் அந்த பிராய்லர் கோழி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு எப்படி பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.